மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 6/8/2024 செவ்வாய்க்கிழமை கருத்தை சொல்லும் குட்டி கதை. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, கருத்தை சொல்லும் குட்டி கதை. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு நாள் ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அந்த வியாபாரி 2 செல்ல பிராணிகளை வச்சிருந்தார். ஒன்று கழுதை பொதி மூட்டை சுமக்கிறதுக்கும், நாய் வீட்டை பாதுகாக்கிறதுக்கும் வச்சிருந்தார். எப்போதுமே மனிதர்களுக்கு நாய்க்குட்டின்னா செல்ல பிராணி ரொம்ப பிடிச்ச பிராணியாகவும் இருக்கும். அது தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த நாய்க்குட்டி எப்போதுமே வியாபாரி வீட்டுக்கு போயிட்டு வந்தது, கடைக்கு போயிட்டு வியாபாரம்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த நாய்க்குட்டியை அந்த வியாபாரி கொஞ்சம் கொள்ளாவாரு. இந்த நாய்க்குட்டியும் கொஞ்சம் விளையாடும். இதை பார்த்த கழுதைக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். நாமளும் இந்த வீட்டில் ஒரு பிராணியாக தானே இருக்கிறோம், நம்ம எவ்வளோ வேலை பண்ணுறோம், அந்த நாயும் அதே வேலையை தான் பண்ணுது, நம்ம அதே வேலையை தான் பண்ணுறோம். ஆனால் இந்த நாய்க்குட்டியை மட்டும்தான் நம்ம வியாபாரி கொஞ்சறாரு, நம்மளை கொஞ்சவே மாட்டுறாரு அப்படின்னு நாய் மேலே பொறாமை இருந்துச்சு கழுதைக்கு. ஏன் இப்போ மனுஷங்க மேலே சில பேருக்கு பொறாமை இருக்கு, அப்போ நாய் மேலே உள்ள பொறாமை கழுதைக்கு இருக்காதா? உடனே கழுதை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உடனே ஒரு நாள் வியாபாரி வந்துட்டு இருந்தார். போயிட்டு வந்த உடனே அந்த நாய் வீட்டுக்கு பின்புறம் இருந்துச்சு. வியாபாரி வர்றது தெரில. அப்போ இதுதாண்டா சமயம் அப்படின்னு கழுதை என்ன பண்ணிடுச்சு, எப்படி நாய்க்குட்டி 4 கால் பாய்ச்சலோட ஓடுமோ அதே மாதிரி ஓடி போயிட்டு, எப்படி நாய்க்குட்டி 2 காலை மேலே வச்சு கொஞ்சம் கொள்ளாகும்ல, அதே மாதிரியே 2 காலை மேலே வச்சு அந்த வியாபாரி மேலே வச்சு கொஞ்சம் கொள்ளாகிற மாதிரி போனோடனே இவர் பயந்துட்டார். ஏங்க, நாய் எவ்வளோ பெரிய பிராணி, நாய் ஒரு செல்ல பிராணி. கழுதை வந்தோடனே இவருக்கு பயந்துட்டாரு. உடனே குச்சியை எடுத்தாரு, விளாசுன்னு கழுதையை போட்டு விளாசிட்டார். அதுக்கப்புறம் அந்த கழுதை அந்த வியாபாரி பக்கமே போறது இல்லையா. அதாங்க என்னைக்குமே, ஏன் அவன் அதை பண்றான், இவன் இதை பண்றான், ஏன் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாம நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுவோம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. அதனால யார் மேலேயும் பொறாமப்பட்டு எதையுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க, இந்த கழுதை மாதிரி. அதனால எப்போதுமே நாய் மாதிரி தனக்கு முடிஞ்சதை மட்டும் செஞ்சு எப்போதுமே வாழ்க்கையில இன்புற்று வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விசித்திர வீராஜ். ஊராட்சி ஒன்றிய செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று விடுகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.